ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் இல்லாமல் பிரெட் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். நான் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு 20 பீஸ் ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டாக உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கலனாலும் பரவாயில்ல, மீடியமாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட் பவுடரை இதோடு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் வந்து 350 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், ஆறி போயும் இருக்க வேண்டாம். மீடியமான சூடில் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பேலன்ஸ் ட்ரை ஆகி வரும்போது பேலன்ஸ் உள்ள பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்யும்போது நீங்கள் அடிகனமான பாத்திரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரஸ்க்கு மீடியம் சைஸில் உள்ள ரஸ்க் தான் எடுத்திருந்தேன். நான் வந்து 350 ml அளவுக்கு தான் பால் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட அந்த ட்ரையாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கிண்டி விட்ட பிறகு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. சுகர் இது கூட மெல்ட் ஆகும்போது ரஸ்க்கு வந்து லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க, சரியாக போயிடும். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டி கொடுங்க. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் வந்து கொஞ்சமாக 1 பாதியமாக பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹல்வா பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம கையை வச்சு பார்க்கும்போது கையில் வந்து ஒட்டாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஹல்வாவில் கையை வச்சு பாருங்கள். கை வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் சிம்மில் வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது 3 நாள் 4 நாளாக ஆனால் கூட கெடவே செய்யாது. நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கிடலாம். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டே இல்லாமல் ரஸ்க்கை வச்சு செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.